2022ஆம் ஆண்டுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய சந்திர கிரகணம் இந்த வருஷம் நடக்க போகுது. செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:56 தொடங்கி நள்ளிரவு 1:52 வரைக்கும் இந்த மகா சந்திர கிரகணம் நடக்க போகுது. இந்த கிரகணம் எதனால ஏன் நடக்குது அப்படின்னு பாக்குறப்போ புராணங்கள்ல இதுக்கான விளக்கங்கள் இருக்கு. அதாவது ராகுவும் கேதுவும் சந்திரனை விழுங்கிடுவாங்க. இதனாலதான் சந்திர கிரகணம் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கடலை கடந்த பிறகு ராகுவும் கேதுவும் தந்திரமா அமிர்தத்தை சாப்பிட போறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட விஷ்ணு பகவான் தன் சக்கரத்தால ராகு கேதுவுடைய தலையை வெட்டிடுவாரு. அவர்களுடைய தலைகள் ராகு என்றும் உடல்கள் கேதுன்னு சொல்லப்படுது. இதனால பழிவாங்கும் குணத்தோடு அப்பப்போ சந்திரனையும் சூரியனையும் விழுங்கி கிரகணத்தை உண்டு பண்றாங்கன்னு குறிப்பிட்டிருக்கு. இந்த நேரத்துல எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாவே இருக்கும். அதனாலதான் கிரகணத்தின் போது சில விஷயங்களை செய்யவே கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த கிரகணம் ஏற்படும் போது உங்க வீட்டுல இருக்க எல்லா கதவு ஜன்னல்களையும் மூடி வைக்கணும். அன்னைக்கு இரவு 8 மணிக்கு முன்னாடியே இரவு உணவை சாப்பிட்டு முடிச்சிடணும். ரொம்ப முக்கியமா இந்த கிரகண நேரத்துல கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது. மேலும் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. பௌர்ணமி அன்னைக்கு கிரகணம் ஏற்படுவதால அன்னைக்கு இரவு கோவிலுக்கு போக கூடாது. கிரகணம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் காலையில வீட்டை கூட்டி தொடச்சு சுத்தமா வச்சுக்கணும். உங்க வீட்டுக்கு அருகாமையில இருக்க கோவிலுக்கு போய் அங்க தீர்த்தம் வாங்கிட்டு வந்து உங்க வீடு முழுக்க தெளிச்சு விடுறது ரொம்ப சிறப்பா இருக்கும். பிறகு உங்க வீட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணி விளக்கேத்தி பூஜை பண்ண பிறகுதான் சமைக்கவே ஆரம்பிக்கணும்.